வணக்கம். இந்த செடியோட பேரு வந்து மதர் ஆஃப் தௌசண்ட். அ 1000 குழந்தைகளின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த செடியோட பேர் தெரியாது. ஒரு 5 வருஷமா அந்த செடிய நான் வளர்த்துட்ருக்கேன். அ இது வந்து நான் வச்ச பேரு வந்து கங்காரு செடி அப்படின்னு பேரு வச்சேன். ஏன்னா, அது அதோட இலைகள்ல அதோட பிள்ளைங்கள அ வச்சுட்ருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும் அது. அந்த கனு ஃபுல்லா ஒவ்வொரு செடிய உருவாக்கி வச்சிருக்கும். அந்த செடிக்கு தானா உணவு எடுக்க தெரியும், தானா வளர்ந்துக்கும் அப்படின்னு அந்த தாய் செடிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், அது ஒண்ணு ஒண்ணா உதுத்து கீழ போட்டுருது. அது தனி செடிய உருவாக்கிருது. உருவாக்கி தனித்தனியா வளர்ந்து வருது. எவ்ளோ செடிகள் இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே தனி செடிகள் தான். அதோட பிள்ளைங்க அது. அ அதுக்கு தானா வளர தெரியும் தெரியிற வரைக்கும் அது தானே தன்னோட மடியில வளர்த்துக்குது. தானா வளர தெரியும் பிள்ளைங்களுக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுகள உதுத்து கீழ போட்டுறது. அது தனி செடிகளா உருவாகுது. ஆனா அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இது ஒரு அழகு செடியா வளர்க்குறாங்க. இது காற்ற சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலைகள் வந்து நல்ல சதைப்பற்றோட இருக்கும். நம்ம ஒரு தரம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, பல வருஷத்துக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அழியவே அழியாது அது. அ அத வந்து நெறைய செடிகள உருவாக்கிக்கிட்டே போகும். நெறைய ஆக்கிரமிப்பு செடின்னு கூட அது. அ இது பாருங்க, இதுக்குள்ள ஒண்ணுது வந்து அவ்ளோ நல்லா ஹெல்த்தியா வளரும். வறட்சிய தாங்கி வளரக்கூடியது. நம்ம தண்ணியெல்லாம் ஊத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். இது ரொம்ப வருஷமா இந்த செடி இருக்கு. எவ்ளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்ம கம்பு கட்டி விட்டோம்னா ஹைட்ல வளரும். நான் கீழயே விட்டதுனால, இது எவ்ளோ பெருசுக்கு வளர்ந்து வந்துருச்சு அப்படின்னு பாருங்க. அந்த வளர்ந்து போக போக அதோட இலைகளும் அ அ பழைய இலைகளும் அது காஞ்சு விழுந்துரும். அந்த தண்டு மட்டும் நல்லா பெருத்துட்டே போகும். நெறைய செடிகள் அங்கிட்டு அது உருவாக்கிக்குது. இதுவும் வளர்ந்துக்குது. எவ்வளோ நீளமா அது. நல்ல ஹைட்டா ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால, நல்லா ஹைட்டாவே வளர்ந்து, அது கீழயே ஒவ்வொரு செடிய எதையாவது புடிச்சுட்டு அப்படியே வளர்ந்து வந்துருது. இந்த செடி வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு இங்கனக்குள்ள. அ அது பிள்ளைங்களையும் அது நெறைய வளர்த்துட்டே இருக்கு. நான் எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அழகு செடியா வளர்க்குறவங்க இத வந்து பராமரிப்பெல்லாம் தேவையில்ல. நம்ம ஈஸியாவே வளர்க்கலாம். அழகா ஒரு தொட்டியில வச்சோம் அப்டின்னா, அவ்ளோ அழகா இருக்கும் இது. இது கலஞ்சோ வெரைட்டி அப்டின்னு தான் சொல்றாங்க. இதோட பிள்ளைங்கள பாருங்க, எவ்ளோ அழகா அது வந்து தானே வளர்த்து, அதுக்கு தனியா வளர தெரியும்னு தெரியிற வரைக்கும், அது தன்னோடயே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் உதுத்து கீழ போட்டுறது. அதுவே உதுத்துரும். நம்ம எடுக்கலாம் வேண்டியதில்ல. நாங்க வாங்குன புதுசுல நாங்க கையாலே உதுத்து உதுத்து பார்த்து அத இது பண்ணிக்கிடுவோம். அவ்ளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த செடிய ஈஸியா கூட வளர்க்கலாம். நன்றி.